जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீ குரவே நமஹ. இன்னைக்கு இறைவனில் மூழ்கிய உள்ளங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஆன்மீகத்தில் உயர்ந்த மனிதர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி தொடராக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக சந்திராமணி தேவி, அதாவது டாக்கூரோட அம்மா பற்றி பார்க்க போகிறோம். சாதாரணமாக அவதார புருஷர்கள் உலகத்தில் பிறக்கிறப்ப அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பா அம்மா வாழ்க்கையும் ரொம்ப தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். ஒரு மகானை பெற்ற தாய் சாதாரண பெண்மணியாக இருக்க முடியாது இல்லையா? அவங்களோட மனம் தூய்மையாக பக்தியோட தெய்வீக குணம் நிறைஞ்சதாக இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வீக தாய் தான் சந்திராமணி தேவி. சந்திராமணி தேவி 1791 வடக்கு வங்காளத்தில் இருக்கும் சாரடி மாயப்பூர் என்ற கிராமத்தில் பிறந்தாங்க. அவங்களுக்கு 10 வயசானப்ப தேரே கிராமத்தை சேர்ந்த சுதிராம் என்பவரோட திருமணம் ஆணுச்சு. இவர் ரொம்ப எளிமை, அழகு, பக்தி, சாது சேவை, ஆன்மீகப்பற்று, அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு நல்ல இல்லத்தலைவியாக இருந்தாங்க. இவருக்கு 1805 ஃபஸ்ட்டு மகன் ராம்குமார் பிறந்தார். 5 வருஷம் அப்புறம் காத்தியாயினி என்ற மகள், 1826 ராமேஸ்வர் என்ற மகனும் பிறந்தாங்க. சுதிராம் சந்திராமணி தம்பதியர் தேரே கிராமத்தில் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அங்கே வாழ்ந்த ஒரு ஜமீன்தார் சுதிராமை ஒரு வழக்கில் தனக்கு சாதகமாக பொய் சாட்சி சொல்ல சொன்னார். நேர்மையே வடிவான சுதிராம் பொய் சொல்ல மறுத்தார். அதனால் ரொம்ப கோபமடைந்த ஜமீன்தார் சுதிராம் மேலே பொய் வழக்கு ஒன்று போட்டு அவரோட சொத்து எல்லாம் பறித்தார். இதனால் மனம் உடைந்து போன சுதிராம் சந்திராமணி தன் குழந்தைகளோட கமார்புக்கூர் போய் வாழ்ந்தனர். அங்கே சுக்லால் கௌஸ்வாமி அப்படின்னு சுதிராமோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தன் குடிசையும் நிலமும் கொடுத்து சுதிராமுக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ எல்லாத்தையும் இப்படி இழந்து தெருவில் நிற்க வேண்டிய நிலைமை வந்தப்போ கூட சுதிராமும் சந்திராதேவியும் தன் குலதெய்வமான ஸ்ரீ ரகுவீர்கிட்ட வச்சிருந்த நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிடலை. நிறைய நாள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ சந்திராமணி தன் கணவர்கிட்ட கவலையோடு இதை பற்றி சொன்னால் அவர், கவலைப்படாத சந்திரா, ஸ்ரீ ரகுவீரரே பட்னி இருக்கிறப்ப நம்மளும் அவரோடு சேர்ந்து பட்னி இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பார். ரொம்ப எளிய மனம் படைத்த சந்திராதேவி உடனே அந்த பதிலேயே திருப்தி அடைஞ்சிருவாங்க. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தேவையான உணவு எப்படியோ எங்கிருந்தோ அவங்களுக்கு கிடைச்சிடும். தன்னோட பக்தனை இறைவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சுதிராமுக்கு ஏற்ற மனைவியாக சந்திராமணி இருந்தாங்க. இதுக்கு ஒரு இன்சிடெண்ட் பார்ப்போம். அப்போ தை அல்லது மாசி மாதம் இருக்கும். பொதுவாக தை மாசி மாதத்தில் வில்வ இலை உதிர்ந்துடும். பூஜைக்கு வில்வ இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் சுதிராம் தன்னோட தங்கச்சி மகன் ராமச்சந்திரனை பார்க்கறதுக்காக மேதினிப்பூருக்கு போகிறாங்க. மேதினிப்பூர்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு இடம். விடிய காலையில் கிளம்பிட்டாரு. நடந்தே போகணும். ஒரு 10 மணி போல் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஒரு மரத்தடியில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ அங்கே பார்த்தா ஒரு வில்வ மரத்தில் புதிய இலைகள் துளிர் விட்டிருந்தது. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேயே பக்கத்தில் ஒரு துணியும் ஒரு கூடையும் வாங்கி அங்கேயே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அங்கேயே கழுவிட்டு வில்வ இலைகள்லாம் பறித்து அந்த துணியில் மூடி தன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சிவபெருமானுக்கும் சீதலாதேவிக்கும் பூஜை பண்ணார். இதெல்லாம் வியப்போடு பார்த்துட்டு இருந்த சந்திராதேவி, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பூஜை முடிஞ்சதும் தன் கணவர்கிட்ட, அப்போ சுதிராம், இவ்வளோ நாளாக இந்த தை மாசி மாதத்தில் நல்ல வில்வ இலை கிடைக்காததுனால மனம் நிறைஞ்சு சிவபெருமானுக்கு பூஜை பண்ண முடியல. அதனால் எப்போ இந்த புது இலைகளை பார்த்தப்ப
உடனே சிவ பூஜை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னப்போ சந்திராமணி தேவி தன்னோட கணவரோட ஆன்மீக உள்ளத்தை பார்த்து ரொம்ப பேரானந்தப்படுறாங்க. சாதாரண ஒரு வீட்டில் யாராவது இப்படி பண்ணாங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளோ தூரம் போயிட்டு வேலையை முடிக்காமல் திரும்பி வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க மாட்டோமா? ஆனால் கள்ளம் கபடமே இல்லாத இந்த சந்திராமணி தன் கணவரோட பக்தியை பார்த்து தானும் ஆனந்தப்படுறாங்க. தன் கணவர் மாதிரியே இவங்களும் ரொம்ப ஒரு ஹை சோலை இருந்ததுனால தான் தன் கணவரோட பக்தியை அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இப்போ சந்திராமுனியோட ஃபஸ்ட்டு பையன் ராம்குமாரை பற்றி பார்ப்போம். அவர் இப்போ வளர்ந்துட்டே வரார். அவருக்கு 15 வயது இருக்கும்போது அவர் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூலில் சான்ஸ்கிரிட்டும் வேதங்களும் படிச்சுட்டே இருக்கார். படிச்சுட்டே சைட் பை சைட் சில வீட்டுக்கெல்லாம் போய் பூஜை பண்ணி பணம் சம்பாதிக்கிறார். தன்னோட அப்பாவோட குடும்ப பாரத்தை அவர் ஏற்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் பூட்சுபோ அப்படின்ற கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு பூஜை பண்ணுறதுக்காக போகிறார். அன்னைக்கு கோஜாகரி பூஜை, அதாவது வெஸ்ட் பெங்காலில் லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காளத்தில் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த இரவு யார் கண் விழித்து மகாலட்சுமி வருகைக்காக காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அன்னை மகாலட்சுமி காட்சி தருவாள் அப்படிங்கிறது ஐதீகம். காலையில் போய் நைட் ஆகியும் இன்னும் பையன் வீட்டுக்கு வரல. ஸோ சந்திராதேவிக்கு ஒரே கவலை. வாசலில் வந்து தெருவியே பார்த்துட்ருக்காங்க. பூட்சுபிலேருந்து இந்த கமார்புக்கூர் வர்றதுக்கு அது ஒரு ஒத்தையடி பாதை. அப்போ இந்த மாதிரி ரோடெல்லாம் இல்லை. அப்போ தூரத்தில் யாரோ வர்றது அவங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் கிட்டக்க போய் பார்க்குறாங்க. ஆனால் அது ராம்குமார் இல்லை. அங்கே ஒரு பட்டு சேலை உடுத்தி நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு ரொம்ப அபூர்வ சுந்தரி, அவங்க ரொம்ப அழகிய பெண் குழந்தை ஒருத்தவங்க வராங்க. அதாவது அவங்க ஒரு சின்ன பெண். மனசில் தன்னோட மகனை பற்றியே சிந்தனையிலே இருக்கிறதுனால இந்த பெண் இப்படி இந்த இரவில் இப்படி வராலே அப்படின்லாம் யோசிக்கல. அவங்க கிட்ட போய், குழந்தை நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் பூட்சுபோலேருந்து வரேம்மா அப்படின்னு சொல்கிறான். இவங்க அங்கே ராம்குமாரை பார்த்தியா, அவன் திரும்பி வரானா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இது, ராம்குமார் யாருன்னே தெரியாத இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம ராம்குமார் பற்றி கேட்குறோமே அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணவே இல்லை. ஆனால் அந்த பெண் ரொம்ப மென்மையாக புன்முறுவலோடு சொல்கிறாங்க, ஆமாம்மா, உங்கள் பையன் பூஜை செஞ்ச அதே வீட்டிலேருந்து தான் நானும் வரேன், கவலைப்படாதீங்க, அவன் சீக்கிரமாக வந்துடுவான் அப்படின்னு ரொம்ப அன்போடு சொன்னாங்க. அப்போ சந்திராமணிக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்போ அந்த சின்ன இனிமையான குரல், அழகான உருவம், இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப வியப்போட சந்திராமணி கேட்குறாங்க, அம்மா குழந்தை, இவ்வளோ சின்ன வயசாக இருக்கியே, இந்த நடு ராத்திரியில் இவ்வளோ நகையெல்லாம் போட்டுட்டு நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், காதில் ஒரு நகை போட்டிருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, ஓ இதுவா, இது குண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் ரொம்ப தூரம் போகணும், ஸோ அதனால் நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சந்திராமணி யோசிச்சுட்டே இருக்காங்க, மேபி இவளுக்கு ஏதோ வீட்டில் பிரச்சனை போல் இருக்கு, அதனால் நைட்டு இங்கே தங்கிட்டு போகிறாளான்னு கேட்போம் அப்படின்ட்டு அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க. அம்மா குழந்தை, இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு காலையில் உன்னோட வசதிக்கு ஏற்றாப்புல நீ கிளம்பி போகலாம், வரியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தேவி போல் இருந்த அந்த பெண் ரொம்ப அழுத்தமாக சிரிச்சுட்டு, இல்லைம்மா, நான் இப்போவே போகணும், இன்னொரு சமயம் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் போனவங்க அந்த கரெக்டான ரூட்டில் போகாமல் லாஹா வீட்டு வைக்கோல் பக்கமாக போகிறாங்க. ஓ, இந்த பெண் தப்பான வழியில் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமணியும் பின்னாடியே போகிறாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்துலையே அவங்க மறைஞ்சிடுறாங்க. ஒரு செகண்ட் சந்திராமணி அப்படியே நின்று நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி லக்ஷ்மி பூஜை அப்படின்ட்டு. உடனே தன் கணவர்கிட்ட வேகமாக போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ கணவர் கேட்டுட்டு சொல்கிறாரு, நம்மளை காக்கும் வந்த திருமகளான மகாலட்சுமியே வந்து காட்சி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்படுறார். ராம்குமாரும் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறார். இதை பற்றி கேள்விப்பட்டப்போ அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். சரி, இனி அடுத்த சொற்பொழிவில்
டாக்கூர் பிறக்கும் முன் சந்திராமணிக்கு என்னென்ன காட்சி கிடைச்சிது, டாக்கூர் எப்படி பிறக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த தடவை பார்ப்போம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.